Question 7. Read பண்ணுறேன். Let A and B be two overlapping sets and the universal set B union. Draw appropriate Venn diagram for each of the following அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். A, B என்பன வெட்டும் கணங்கள் மற்றும் மீன்ஸ் யூனியன் என்பது அனைத்து கணம் எனில் பின்வருவனவற்றை வெண்படத்தில் குறிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நாம் இதுக்கு வென் டயக்ராம் வரையணும். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பினா யூனியன்னாலே என்ன? ஜாயினிங். ஸோ அங்கே எதை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏயும் பியையும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பாக்ஸ் போட்டு 2 இது பண்ணிவிட்டு ஏஏயும் பியையும் ஜாயின் பண்ணி ஷேட் பண்ணி விட்டுறோம். அதுதான் ஏ யூனியன் பி. செகண்ட் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன? காமனாக இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் எழுதுவோம். இது ஏயில் இருக்க எழுத மாட்டோம், பியும் எழுத மாட்டோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து காமனாக இருக்கிற பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணணும். இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன? ஆல்ரெடி தெரியும், காமனாக இருக்குது. ஆனால் இங்கே ஹோல் டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹோல் டேஷ் வந்துட்டாலே வந்து நம்ம யூனியனுங்கிறது இதுதான், அவுட்ரு பார்ட்டை தான் வந்து யூனியன்னு சொல்லுவோம். இதுதான் யூனியன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதையும் நாம் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது இதுதான். ஸோ இது நமக்கு தேவையில்லை, இதை தாண்டி வெளியில் இருக்கிறது தான் நமக்கு தேவை. அதுக்கு தான் இந்த டேஷ் அப்படிங்கிறது. ஸோ இந்த காமனாக இருக்க பார்ட்டை விட்டுட்டு வெளியில் எல்லாமே பாக்ஸுக்குள்ளே எல்லாமே வந்து ஷேட் பண்ணோன்னா அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் வேல்யூ. ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் என்ன ஃபார்முலா? யூனியன் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதான் யூனியன், இதெல்லாம் சேர்ந்தது தான் யூனியன், மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது இந்த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ வந்து காமனாக இருந்ததுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு யூனியனில் இருக்கிறது அப்படியே எழுதுவோம். அதுதானே? ஸோ அதை தான் வந்து நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷோட வேல்யூ வந்து இதுதான். இந்த அதுக்குரிய டயக்ராம் இதுதான். நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ தி ஹோல் டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு பி மைனஸ் ஏனா என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ பி மைனஸ் ஏனானா ஏயையும் விட்டுறணும், காமனாக இருக்க வேல்யூஸை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதா வந்து பி மைனஸ் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை மட்டும் நான் ஷேட் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷ் அப்படிங்கிறது என்ன? யூனியன் மைனஸ் பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷ். ஸோ பி மைனஸ் ஏயோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இதை விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணணும். அதுதான் வந்து பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷோட வேல்யூ. ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். இந்த பி பார்ட்டை மட்டும் நம்ம விட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷோட வேல்யூ இதுதான், அதுக்குரிய டயக்ராம் இதுதான். நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஃபஸ்ட்டு ஏ டேஷ் கண்டுபிடிக்கும், நெக்ஸ்ட்டு பி டேஷ் கண்டுபிடிக்கும், அதுக்கு அடுத்து தான் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஏ டேஷோட வேல்யூ என்ன? டேஷ்னாலே யூனியனும் சேர்ந்து தான் வரும். ஓகேங்களா? அதை வந்து மறந்துடக்கூடாது. டேஷ் அப்படின்னாலே யூனியனும் சேர்ந்து தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஏவை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஸோ ஏ என்ன? இது ஏயையும் காமன் பார்ட்டையும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். அதுதான் வந்து ஏ டேஷ். நெக்ஸ்ட்டு பி டேஷ் அப்படியே ரிவர்ஸ். பிஏயும் காமன் பார்ட்டையும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். யூனியன்னா அவுட்ரு பார்ட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கணும், ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதையும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதுக்கும் காமனாக இருக்கிறது ஒரே விஷயம் என்ன? இந்த காமன் பார்ட்டு தான். ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணோன்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் நமக்கு கிடைச்சிரும். பிகாஸ் இதுலேயும் காமனாக இருக்கிறது இதுதான், பி டேஷ்லேயே காமனாக இருக்கிறது இதுதான். ஸோ யூனியன்னாலே சேர்க்கும்போது காமனாக இருக்கிறது ஒன் டைம் தான் எழுதணும். ஆனால் இங்கே வந்து டேஷில் இருக்குது. ஸோ டேஷில் இருக்கிறது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ இந்த காமனாக இருக்கிறது அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒன் டைம் கூட எழுதக்கூடாது, மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். ஸோ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், இதுதான் அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ ஏ நமக்கு தெரியும், பி தெரியும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்லேயே வந்து ஏ டேஷும் பி டேஷும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ காமனாக இருக்கிறது வந்து இந்த பார்ட்டை மட்டும் விட்டுருந்தோம். ஸோ இன்டர்செக்ஷன் வரும்போது இதையும் ஏயும் சேர்த்து விட்டுட்டு யூனியனை மட்டும் எழுதணும். அதுதான் வந்து ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷோட ஆன்சர் டயக்ராம்.
ஓகேங்களா? ஆல்ரெடி ஏ டேஷ் நம்ம வந்து ப்ரீவியஸ் சம்மில் ஃபைன் பண்ணியிருந்தோம். எப்படி வரும்? இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு பி டேஷ்னால் இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் வரும். இப்போ யூனியன் இருக்குது, இன்டர்செக்ஷனில் இருக்குது. ஸோ இதை சேர்த்து விட்டுட்டு மீதி எல்லாம் அவுட்ரு பார்ட்டெல்லாம் நம்ம ஷேடோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன். வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் தி வென் டயக்ராம் 3rd and 5ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3rd and 5க்கு என்ன நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறத டயக்ராமில் பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் த 3rd one. டயக்ராம் பாருங்கள். இந்த காமன் இது பார்ட் மட்டும்தான் எம்டியாக இருக்குது, மீதி எல்லாமே ஷேட் ஆகிருக்கு. இது வந்து 3rd. ஸோ 5th one அதுலேயும் இந்த காமன் பார்ட் மட்டும்தான் எம்டியாக இருக்குது, மீதி எல்லாமே ஷேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இதுவும் அதுவும் ஈக்குவல். தட் மீன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதுதான் ஆன்சர். ஸோ அதை எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? வி அப்சர்வ் ஃப்ரம் தி வென் டயக்ராம் 3 and 5 அப்படின்னு போட்டுட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதுதான் அதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா?